இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எப்படின்னா, எப்பயுமே நாம் நம்மளுடைய அனுபவத்தை தான் நாம் பகிர்ந்திருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய அனுபவத்தை தான் பகிர போகிறோம். அதே போல் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் பலருக்கும் பலரது வாழ்வியலையும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்லையா? எதை பற்றினா, பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். த்ரில்லிங்காக இருக்குல்ல? நம்பலாமா நம்பக்கூடாதா, இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? ஆமாம், இனிமேல் நாம் பார்க்கக்கூடிய பதிவுகளில் நம்மளுடைய அனுபவமும் பிறருடைய அனுபவம் உள்ள பதிவுகளாக இனி நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னது ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க. அது உண்மையா பொய்யா, அது என்ன பண்ணுச்சு, நல்லது செஞ்சுதா கெட்டது செஞ்சுதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிரேசில் நாட்டுல கிறிஸ் அரிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் 3வது மட்டுமே படித்த ஒரு நபர் வைத்தியம் பார்த்திருக்காரு. வைத்தியம் அப்படின்னா சாதாரண வைத்தியம் இல்லைங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வைத்தியம் பார்த்திருக்காரு. ஒரு மருத்துவம் படிக்காதவர், அறுவை சிகிச்சை பற்றி தெரியாத ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில வைத்திருக்கக்கூடிய கத்தியை வைத்துக்கொண்டு அறுவை சிகிச்சை செய்து பலாயிரக்கணக்கான மக்களை குணப்படுத்தி இருக்கிறார், காப்பாத்தி இருக்கார். அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் இன்னைக்கு மருத்துவம் படிச்சவங்களே இவ்வளவு சிறப்பா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, வெறும் 3வது மட்டுமே படித்த ஒருவர் எப்படி சமையல் அறையில வைத்திருக்கக்கூடிய கத்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்து பலாயிரம் பேர்த்த காப்பாத்தி இருக்காரு அப்படின்னா நம்ப முடியாது, ஆச்சரியமா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உண்மை இல்ல பொய் அப்படின்னு நாம சொல்லுவோம். இதுக்கு உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ் அரிகோ அப்படிங்கிறவரு 3வது மட்டுமே படித்திருந்தாலும் அவருக்கு கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு இருந்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருக்குள்ள ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி ஆட்கொண்டு விட்டது. அதனால அவரு சில நாட்கள் தன் நிலையை மறந்த நிலையிலேயே ஒரு பித்தி பிடித்த நிலைமையில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில அங்க ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தன் சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து வயிற்றை கிழிச்சு வயிற்றுக்குள்ள கையை விட்டு அந்த கட்டியை புற்றுநோய் இருந்த கட்டியை எடுத்து சரி பண்ணியிருக்காரு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாமே இதை பார்த்து பயந்து இருக்காங்க. பிறகு அந்த பொண்ணு அந்த புற்றுநோய் நோயிலிருந்து பாதிக்கப்பட்டிருந்து சரியாயிருச்சு.